ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சுட்டி படவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புத்திசாலியாமையும் விசித்திர பாம்பு. ஒரு அழகான ஒரு கிராமத்துல ஒரு மிகப்பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்தை சுத்தி எப்போதும் அழகான விலங்குகள் ஓடி ஆடி விளையாண்டு வந்தது. ஆனா ஒரு நாள் அந்த அமைதியான இடத்துக்கு ஒரு புதுமையான பாம்பு வந்தது. அந்த பாம்பு சாதாரண பாம்பு இல்லை. அந்த பாம்பு பாட்டுக்கு ஏற்றாற்போல் நடனமாட தெரிந்த விசித்திர பாம்பு. அதனால எல்லாரும் அந்த பாம்பை டான்சிங் ஸ்னேக்னு கூப்பிடுவாங்க. அந்த டான்சிங் ஸ்னேக் தனது மாயஜால சக்திகளால் அங்கிருந்த மரங்கள் எல்லாம் அசைத்து சத்தமாக கத்தி ஒரு பெரிய அரக்கனை போல நடந்து கொண்டது. இதனால அதை பார்த்த விலங்குகள் எல்லாம் பயந்து அங்கிருந்தமா ஓடியது. எனவே அந்த குளமும் எரிச்சோடி காணப்பட்டது. அப்போதுதான் ஒரு ஆமராஜா மெதுவா நடந்து அந்த கிராமத்து குளத்துக்கு வந்தாரு. அங்கு நடப்பதை எல்லாம் பார்த்து ஒரு திட்டம் போட்டாரு. ஒரு மரத்தின் அடியில் உட்காந்து ஒரு கயிறு வலையை தயார் செய்து ஒரு நடன விழாவையும் நடத்தினாரு. இதை கேள்விப்பட்ட அந்த பாம்பு சந்தோஷமாக வந்து நடனமாட தொடங்கியது. அப்போது அந்த பாம்பு தெரியாம அந்த ஆமராஜா வச்சிருந்த வலையில சிக்கி திணறியது. அந்த வலியை பொறுத்துக்க முடியாம அந்த பாம்பு, என்னை விட்டு விடுங்கள், நான் இனி யாரையும் துன்புறுத்த மாட்டேன், நான் செய்தது தவறு என்று சொல்லி கூனி குறுகி அந்த ஊரை விட்டே ஓடியது. இப்போது அந்த கிராமக்குளம் மீண்டும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. விலங்குகள் எல்லாம் ஒற்றுமையாக மீண்டும் விளையாடத் தொடங்கியது.